السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت. وقال أيضا ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله العلي العليم. عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم تحفة المؤمن الموت أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரிலும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா திருமறையில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை மனிதனை சோதிப்பதற்காக படைத்ததாக திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லதீ ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தை படைத்ததும் உங்களுக்கு ஹயாத்தை படைத்ததும் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களை சோதிப்பதற்காக உங்களிலே யார் அஹ்ஸன அமல், நல்ல காரியங்களை செய்கிறீர்கள், நல்ல அமல்களை செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு பிறப்பையும் வழங்கினான், இறப்பையும் வழங்கினான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை அல்லது சாரம்சத்தை சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் உயிரோடு பிறந்த யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக மரணம் வந்தே தீரும். மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரை அல்லாஹ் இதுவரை படைக்கவில்லை. மரணிக்காத எந்த உயிரையும் அல்லாஹ் படைக்கவில்லை. அல்லாஹ் இதைத்தான் குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்வான், குல்லு நஃப்ஸின் ذائقة மௌத். எல்லா நஃப்ஸும் ஒரு நாள் அழிந்தே தீரும், மரணத்தை சுவைத்தே தீரும். யாரெல்லாம் மரணத்தை சுவைப்பார்? மனிதர்களாகி நமக்கு மரணம் உண்டா? நிச்சயம் உண்டு. நாம் பார்க்கின்ற ஜீவராசிகள், மிருகங்கள், பறவைகள், புழு, பூச்சி, இவைகளுக்கு மரணம் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட ஜின்கள் இருக்கிறது, கண்களுக்கு அப்பாற்பட்ட மலக்குமார்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு மரணம் இருக்கிறதா? ஆமாம், இருக்கிறது. மரணம் இல்லாத எந்த உயிரையும் அல்லாஹ் உலகத்தில் படைக்கவே கிடையாது. இன்னும் புரிதலுக்கு சொல்கிறதாக இருந்தால், மைக்ரோஸ்கோப்பில் சில நுண்ணுயிர்களை பார்ப்போம் இல்லையா? சில உதாரணம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். நெகத்துடைய அழுக்குகளில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வைரஸ்கள், அதில் நுண்ணுயிர்கள் தெரியும். வெளியில் பார்த்தா தெரியாது. ஒரு பழம் அழுவி கிடக்கு, அதில் எவ்வளோ கிருமி இருக்குது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அதில் ஒரு சின்ன துண்டு எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள் அதில் சுற்றிக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே நஃப்ஸு தான். இந்த நஃப்ஸுக்கும் மரணம் இருக்கிறது. நம்மளால் கணக்கே பண்ண முடியாது எவ்வளோ நஃப்ஸு எவ்வளோ இருக்கிறது. அல்லாஹு தாலாவால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் எவ்வளோ இருக்கிறது, நிச்சயமாக கற்பனை செய்ய முடியாது. எல்லா உயிரினங்களும் நிச்சயமாக ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரும். மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரே நபர் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அல் ஹை, அவன் மட்டும்தான். அல்லாஹை தவிர மரணத்தை சுவைக்காத யாரும் கிடையாது. அல்லாஹ் மட்டும்தான் மரணத்தை சுவைக்காதவன். தனக்கு மட்டும், அல்லாஹுக்கு மட்டும்தான் மரணம் இல்லை, நிரந்தரமானவன் என்பதாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான். முஃமின்களாகிய நாம இது முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லோருமே மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். முஸ்லீம்கள் மட்டுமே மரணத்தை ஏற்றுக்கொள்கிறோம்.
உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஜீவராசிகளை விட்டுருங்க, இப்போ மனித சமூகம்னு எடுத்துக்கிட்டால் எந்தெந்த கொள்கைகள் எல்லாம் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், எந்தெந்த சமயம் மற்றும் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறது? எல்லா சமய மக்களும் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகள். முஸ்லீம்களாகிய நாம் மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவோம், அங்கு சொர்க்கம் நரகம் என்பதாக தீர்மானிக்கப்படுகிறது. நல்லவர்களுக்கு சொர்க்கமும் பாவிகளுக்கு நரகம் என்பதாக நாம் ஈமான் கொள்கிறோம். வேறு சில சமயங்கள் வேறு ஜென்மங்கள், பூர்வ ஜென்மங்கள் என்பதாக பேசுகிறார்கள். சிலர் அவ்வளோதான், மரணத்திற்கு பிறகு எரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, மண்ணோடு மண்ணா புதைச்சிட்டா அவ்வளோதான், மக்கி போயிடுவோம், முடிஞ்சு போயிடுச்சு என்பதாக பலர் பல கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் மரணத்தை மறுக்கின்ற நபர் உலகத்தில் யாரும் கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களே, அந்த மரணம், அதை பற்றிய சிந்தனை நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இன்றைக்கி நிறைய மரணங்களை பார்க்கிறோம் இல்லையா? கபரஸ்தான் இருக்கக்கூடிய பள்ளிகளில் டெய்லி ஏதாவது ஒரு வக்து ஒரு ஜனாசா வந்துக்கிட்டே இருக்குது. சில நாட்களில் ஒரு நாளைக்கு 2 வக்து, ஒரே நாளில் 2-3 ஜனாசாக்கள். இப்போ நானாமுனா போன்ற பெரிய மஹல்லாவில் திருச்சி முழுக்கக்கூடிய பல இடங்கள்லேருந்து அங்கே அடக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் டெய்லி எந்த வக்து போனாலும் ஏதாவது ஒரு ஜனாசா இருந்துக்கிட்டே இருக்கும். வெயில் காலங்களில் சில நேரங்கள் 2-3 ஜனாசாக்கள் ஒரு வக்தில் பார்க்க முடிகிறது. வேறு பள்ளிகளில் தொழு வச்சுட்டு அடக்கத்துக்காக வருகிறார்கள். அதே போன்று இள வயது மரணங்கள் மிகைத்து விட்டது. ஒரு காலத்தில் 40 வயசில், 45 வயசில், 35 வயசில் ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டாருன்னா ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நான் கடந்த வாரம் கூட ஹஜ்ஜு சம்பந்தமாக பேசும்பொழுது கூட சில வார்த்தைகளை சொன்னேன். மதியம் நல்லா இருந்தார் இல்லையா? லுஹரில் அவர் வஃபாத் ஆகிட்டார். அசரில் நம்மளோடு தான் சேர்ந்து டீ சாப்பிட்டார். மக்ரிபில் வஃபாத்துன்ற ஜனாசா செய்தி வருகிறது. அவர் இறந்து போவதற்கான எந்த சிம்டம்ஸும் நமக்கு தெரியலை. ஏதாவது அடையாளம் இருக்கும் இல்லையா? எந்த விதமான அடையாளமே, எந்த விதமான அறிகுறிகளுமே இல்லை. திடீர் என்று சில மரணிக்கிறார்கள். இது போன்ற மரணங்கள் நமக்கான உணர்த்துகின்ற படிப்பினை என்ன, மரணத்தை முதல்ல நம்ம எப்படி பார்க்கணும் என்பது பற்றிய ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இன்று உரையில் சுருக்கமாக பார்க்கலாம். அருமையான சகோதர பெருமக்களே, முதல்ல மரணத்தை பற்றி நமக்கான பார்வை மிக தெளிவாக இருக்கிறது. நாம் எப்போ மரணிக்கிறோம் என்பதை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அந்த முடிவில் ஒரு வினாடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. இதை முதல்ல ஈமான் கொள்ளணும். 45 வயசுங்க வஃபாத் ஆகிட்டாருங்க இல்லையா? 2 பிள்ளைங்க, பையன் இப்போ தான் யூகேஜி போயிட்டுருக்கான், ஒரு பெரிய பொண்ணு இப்போ தான் பெரிய பிள்ளை ஆகிருக்கு, இப்போ தான் வயசுக்கு வந்திருக்கிறா. யோசிக்கிறோம் இல்லையா? சில நேரங்களில் 40 வயசு 30 வயசில் வஃபாத் ஆகிட்டார், 15 வயசு பையன் வஃபாத் ஆகிட்டான். இது எல்லாமே கலா கதிர், அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. இந்த கலா கதிரை மாற்றுகின்ற ஆற்றல் உலகத்தில் எதற்கும் கிடையாது. துவா செய்யலாம், ஆனால் முடிவு என்பது அல்லாஹ் என்ன நிர்ணயித்தானோ அதுதான், அது நிச்சயமாக நடந்தே தீரும். அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு, கடமை ஒரு மூமினுக்கு இருக்கிறது. வலை யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஒரு நஃப்ஸிற்கு இந்த இடத்துல இந்த சமயத்தில் மவுத் வரணும் என்பதாக முடிவு செய்து விட்டால், இதா ஜல் வலை யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன், அதில் ஒரு நொடி கூட பிந்த செய்யாது இல்லையா? இவர் இந்த சமயத்தில் 10:30க்கு 24 வினாடிக்கு வஃபாத் ஆகணும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்திருந்தால் அந்த வினாடிக்கு வஃபாத் ஆகுவார். ஒரு வினாடி 23 பிந்தாது, 25 பிந்தாது. அல்லாஹுடைய ஏற்பாடு இது. நாம் மரணத்தை இப்படித்தான் ஈமான் கொள்ள வேண்டும். எங்கே மரணம் ஏற்படும் என்பது அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறார். நம்மளோட நல்லா இருந்தார், வெளியூர் போனார், ட்ரிப்பில் போனார், வஃபாத் ஆகிட்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய மஹல்லாவை சேர்ந்த ஒரு நபர் தொழில் விஷயமாக வியட்நாம் போனார், படகுல போனாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க. எதிர்பார்க்கல, யாராவது அவன் முதல்ல எதிர்பார்த்திருப்பாரா? அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், இவர் இங்கே தான் மரணிக்கணும். ஒமா ததிரி நஃப்ஸும் பி ஐயி அர்லின் தமூத். அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் யாரும் அணிந்து கொள்ள முடியாது எந்த நஃப்ஸு எங்கே மரணிக்கும் என்பதாக. புரியுது? அல்லாஹ் இடத்தையும் அவன் கையில் வச்சிருக்கிறான், காலத்தையும் அவன் கையில் வச்சிருக்கிறான். இடமும் அவனுடைய கட்டுப்பாடு, அவனுடைய முடிவில் இருக்கிறது. எப்போ எங்கே வஃபாத் ஆகணும் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் முடிவில் இருக்கிறது. எப்போ வஃபாத் ஆகணும் என்பது அவனுடைய முடிவில் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் ஒரு வரலாறு செய்தி சொல்வார்கள். ஒரு வரலாற்று செய்தி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல அவருடைய சபையில் இருந்த நபர் வந்து கேட்கிறாரு, இது மாதிரி ஒரு நபர் விகாரமாக இருந்தால் அவருடைய பார்வை எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது,
என்னால் எனக்குமா என்னமா அவரை பார்த்தா எனக்கு மலக்குல் மௌத் மாதிரி தெரியுது. அதனால் உங்களுக்கு காற்றுல பிரயாணம் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுத்தாலா வழங்கியிருக்கிறார். அதனால் காற்றுலேயே என்னை பிரயாணம் செஞ்சு 10,000 கிலோமீட்டருக்கு தொலைவில் என்னை விட்டுட்டு வந்துருங்க என்பதாக அந்த மனிதர் ஹதரத் சுலைமானிடத்தில் கேட்டபோது ஹதரத் சுலைமான் சொன்னாங்க, அதாவதுப்பா மரணம் எங்கே வரணும் எப்படி வரணும் நல்லா முடிவு செய்திருக்கிறான். அந்த நேரத்தில் அது கண்டிப்பாக வரும். நீ எங்கே போனாலும் மரணம் வந்தே தீருன்னும் போது அவர் கேட்கல. இல்லை நான் இங்கே இருந்தால் எனக்கு பயமாக இருக்குது, என்னை அனுப்பிவிடுங்க. ஹதரத் சுலைமான் காட்டுக்கு அனுமதி கொடுத்தார். சில 1000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருப்பை அவர் அங்கே இருக்கிறாரு. பார்த்தா அங்கே அவர் வஃபாத்து நடைபெறுகிறது. அங்கே அவர் வஃபாத் ஆகிறார். இந்த அரண்மனையில் எந்த மலக்குல் மௌத்தை பார்த்து எனக்கு மரணம் வந்து விடுமோ என்று பயந்து 10,000 கிலோமீட்டர் பயணப்பட்டு போகிறாரு. அங்கே வஃபாத் ஆகிறார். இந்த மலக்குல் மௌத்திடத்தில் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசியதாக ஒரு செய்தி ஹதீஸ்ல இல்லை, பனி இஸ்ராயில் ரிவாயத்துகள் இந்த செய்திகள் இருக்கிறது. நீங்கள் அவர் ஏன் ஒரு விதமாக முறைச்சி பார்த்ததா அவர் சொன்னார். இங்கே நீ அவருக்கு ரூஹ் எடுத்திருக்கலாமே, ஏன் அங்கே போய் எடுத்தீங்கன்னு சொன்னபோது அந்த மலக்குல் மௌத் சொன்னார், எனக்கு அல்லாஹ்வுத்தாலா இவருக்கான ஒரு நேரத்தை குறித்து வச்சுருந்தா இந்த நேரத்தில் அவர் அந்த பகுதியில் இங்கேருந்து சில 1000 கிலோமீட்டருக்கு தொலைவில் இவர் வஃபாத் ஆவார், இவருக்கு ரூஹ் பிரியும் என்பதாக அல்லாஹ் எனக்கு சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த நேரத்தில் இவர் இங்கே இருக்கிறாரு, இவர் எப்போ அங்கே போவார், நாம் எப்படி அவருக்கு ரூஹ் பிரிகிறது என்பதாக யோசித்து கொண்டிருந்தேன் என்பதாக அந்த மலக்குல் மௌத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல சொன்னதாக அந்த சம்பவம் நிறைவு பெறுகிறது. சரி, அவர் யோசிக்கிறாரு, இந்த நேரத்தில் அவர் அங்கே தானே இருக்கணும், அங்கே தானே இவருக்கு ரூஹ் எடுக்கும் என்பதாக அல்லாஹ் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இவர் இங்கே இருக்கிறாரு, இவர் எப்படி அங்கே போவார், நம்ம எப்படி அவருக்கு அங்கே ரூஹ் எடுக்கிறது நான் யோசித்து கொண்டிருந்தேன். அல்லாஹ் உங்களின் மூலமாக அவரை அங்கே கடத்தினான். அங்கு சென்று நான் அவருடைய ரூஹை கையில் எடுத்து கைப்பற்றினேன் என்பதாக அவர் பதில் சொன்னதாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்த செய்தி கிதாபுகளில் இருக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, மரணம் முழுமையாக நம்ம ஈமான் கொள்ள வேண்டும். நாம் எங்கே மரணிக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நம்ம எந்த சமயத்தில் மரணிக்கிறோம் இடமும் காரணமும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. பஸ்ஸில் போகும்போதே வஃபாத் ஆகிறாங்க, பாத்ரூமில் இருக்கும் பொழுது வஃபாத் ஆகிறார்கள், ரூமில் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது வஃபாத் ஆகிறார்கள், தொழுகையில் ஜனாசாவில் அதாவது சஜிதாவில் இருக்கும் பொழுது ரூஹு பிரிந்ததாக நமக்கு கேள்விப்படுகிறோம் இல்லையா. முசல்லால இருக்கும் பொழுது ரூஹு பிரிந்ததாக நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த இடம் கொஞ்சமும் நகராது. இந்த இடத்துல ஒருத்தர் மரணமாகணும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்துட்டா அதற்கு பக்கத்தில் கூட அவர் மரணிக்க முடியாது. அதற்கு பக்கத்தில் கூட அவர் மரணிக்க முடியாது. இந்த நேரத்தில் இவர் மரணமாகணும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் அதற்கு அடுத்த ஒரு நொடி கூட இவரால் பிந்தவ முடியாது. அல்லாஹு தாலா மிக தெளிவாக இது முடிவு செய்திருக்கிறார். இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கிறது. இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸில் கிதாபுகளில் 3238வது செய்தியாக ஒரு ஹதீஸ் இப்படி நமக்கு கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், இன்னர் ரிஸ்க ல யத்லுபுல் அபுத கமா யத்லுபு அஜலுஹு. ஒவ்வொரு அடியானையும் அவனுடைய ரிஸ்க் தேடிக்கொண்டிருக்கிறது, அவனுடைய மரணம் அவனை தேடிக்கொண்டிருப்பது போன்று. நல்ல வார்த்தையை பாருங்க, அடியான் தேடுகிறான் என்று இல்லை. ஒரு அடியானை அவனுக்கு அல்லாஹ் என்ன ரிஸ்கை நிர்ணயித்தானோ அந்த ரிஸ்க் இவனை தேடிக்கொண்டிருக்கிறது. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரிஸ்கை நம்ம தேடுறோன்ட்டு. நமக்கு கடைக்கு போனாதான், கடையை திறந்தாதான், கல்லாப்பெட்டியை திறந்தாதான், சரக்கு ஏறினாதான் காசு பணம் வரும், நம்ம ஏறி ரிஸ்க்குக்காக நம்ம ஓடுறோம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது, ரிஸ்க்கு நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியலை நான் என்ன சாப்பிடணும், இந்த லுகருக்கு நான் என்ன மதியம் ஜும்மாவுக்கு பிறகு நான் என்ன சாப்பிடணும், எனக்கு என்ன நான் என்ன உடுத்தணும், எனக்கு என்ன ரிஸ்க்கு, இது எல்லாமே நான் தேடலை, என்னை தேடிக்கொண்டிருக்கிறது. ரிஸ்க்கு என்னை தேடிக்கொண்டிருக்கிறது. கமா யத்லுபுல் அஜலுஹு, என்னுடைய மரணம் என்னை தேடிக்கொண்டிருப்பது போன்று ரிஸ்க்கும் மரணமும் மரணமும் இரணமும் ஒவ்வொரு அடியானையும் துரத்தி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு அடியானும் துரத்தி என் பின்னாடி தான் இருக்கு மரணம். எனக்கு தெரியலை எப்போ என்னை பிடிக்கும், என் பின்னாடியே இருக்கு. வாகனத்தில் போகும்போது பின்னாடியே வாப்பா முட்டிராதன்னு சொல்கிற மாதிரி என்னுடைய ரிஸ்க்கும் என்னுடைய மரணமும் என் முதுகு பின்னாடியே இருக்குது. நான் போகிற பக்கம்லாம் என் கூடவே இருக்குது. ஆனால் எப்போ என்னை தொடுகிறதோ, எப்போ என்னை சந்திக்கிறதோ அப்பொழுது எனக்கு ரூஹு பிரியும். அது வரைக்கும் ஒவ்வொருவருடனும் அவருடைய மரணம் அவரை துரத்தி கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா திருமறையில் தெளிவாக பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இப்போ இந்த மரணம் பற்றிய நமக்கான ஒரு தெளிவான பார்வை அல்ஹம்துலில்லாஹ். மரணம் எப்பொழுது வரும், எப்படி வரும், எங்கே வரும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது. அந்த இடத்துல நமக்கு மரணம் வரப்போகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மரணத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மரணத்தை பற்றி நம்முடைய பார்வை என்ன? நிறைய பேசலாம் ஹஸரத், ஆனால் நம்முடைய குடும்பத்தில் வஃபாத் ஆனால் தான் தெரியும்.
நம்மோடு இருந்த மனைவி திடீர்னு வஃபாத் ஆகிட்டா, நான் பெத்த பிள்ளை வஃபாத் ஆகிட்டான் இல்லையா, என்னுடைய சகோதரன் எந்நேரமும் எனக்கு வலது கையாக இருந்தவன் வஃபாத் ஆகிவிட்டான், ஏன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அருமையான சகோதர பெருமக்களே, ஈமான் தான் இதை முடிவு செய்கிறது. முஃமின் அல்லாதவர்கள் எப்படி வேணால் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க, முஃமின் அல்லாதவர்கள் எப்படி வேணால் ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. ஆனால் ஒரு முஃமின் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அல்லாஹு தஆலா குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸ்களில் மிக தெளிவாக பேசுகிறார்கள். மரணம் என்பது முடிவல்ல, அது அடுத்த வாழ்க்கையுடைய ஆரம்பம். அதனால தான் உருதிலும் சரி அரபியிலும் சரி மரணத்திற்கு அவர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தை இன்திகால்னு சொல்லுவாங்க. ஓ இன்திகால் ஹோ கயா, இன்திகால் அப்படின்னா இடம் பெயர்தல்னு அர்த்தம். இன்திகாலுக்கு சரியான பொருள் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் திருச்சியில் இருந்தார், இங்கேருந்து கொஞ்சம் இடம் பெயர்ந்து குடிமாறி தஞ்சாவூர் வரைக்கும் போயிட்டாருன்னு சொன்னால் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கு இன்திகால் ஆகிட்டார், இடம் பெயர்ந்துட்டார்னு அர்த்தம். இன்னும் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோம், இப்போது அல்லாஹு அக்பர் ருக்குவுக்கு போகிறோம் இல்லையா, இந்த தக்பீருக்கு இன்திகாலுடைய தக்பீர்னு சொல்லுவாங்க. என்னென்னா நிலையிலிருந்து ருக்குவுக்கு போன தக்பீர், நிலையிலிருந்து சஜிதாவிற்கு போகக்கூடிய தக்பீர். அல்லாஹ் அக்பர் எந்திரிப்போம் இல்லையா, இந்த தக்பீருக்கு இன்திகாலுடைய தக்பீர்னு சொல்லுவாங்க. முதல்ல கட்டுகின்ற தக்பீர் தக்பீர் தஹரீமா, அது இன்திகாலுடைய தக்பீர் இல்லை. நின்று கொண்டு கட்டுறோம் இல்லையா அல்லாஹ் அக்பர் தொழுகைக்கு ஆரம்பம், இது தக்பீர் தஹரீமா. ருக்குவுக்கு போகும்பொழுது ஓதக்கூடிய தக்பீர், சஜிதாவிற்கு போகும்பொழுது உண்டான தக்பீர், ரெண்டு சஜிதாவிற்கு மத்தியில் உண்டான தக்பீர், சஜிதாவிலிருந்து எந்திரிக்கும் போது இந்த தக்பீர்களுக்கு இன்திகால்னு சொல்லுவாங்க. இன்திகால்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது. அப்போ என்னென்ன, இந்த ரூஹ் மரணிக்கலை, இங்கே ஒரு மரணம் என்பது இந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறி இருக்கு. இந்த ரூஹ் இதே கால் இப்படியே இருந்துச்சா? இப்போ எனக்கு ரூஹ் இருக்குன்னு சொல்கிறோம், வஃபாத் ஆகிட்டா எனக்கு ஜனாசா. இந்த ரூஹ் ஒரு 200 வருடங்களுக்கு முன்பு எங்கே இருந்தது? எனக்கு தெரியலை, நமக்கு தெரியலை, ஆனால் ரூஹ் இருந்துச்சு. ஒரு 400 வருடங்களுக்கு பிறகு இந்த ரூஹ் எங்கே இருக்கும், ஆனால் எங்கே இருக்கும் நமக்கு தெரியாது. ரூஹ் என்பது இடத்தை மட்டுமே மாற்றிக்கொண்டே இருக்குமே தவிர மரணத்தின் மூலமாக அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்பது அல்ல இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. மரணம் என்பது அடுத்த வாழ்க்கையுடைய ஆரம்பம். மரணத்தை நம்ம அப்படி தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க, வித்தியாசமான வார்த்தை, துஹ்ஃபா என்பார்கள். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிக்கின்ற செய்தி பைஹகி ஷெரீஃபில் 9418வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. துஹ்ஃபத்துல் முஃமின் அல் மௌத், ஒரு முஃமினுடைய காணிக்கை மரணம். காணிக்கை, நம்ம ஒரு பெரிய நபரை சந்திக்க போகும்போது ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போவோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது பழங்களை வாங்கிட்டு போவோம், மனைவிக்கு ஏதாவது அன்பளிப்பு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறோம், நம்முடைய நண்பர்களுக்கு ஒரு வாட்ச் கிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் துஹ்ஃபா என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மரணத்தை துஹ்ஃபா அன்பளிப்பு என்கிறார்கள். மரணம் எப்படி அன்பளிப்பாக மாறும்? மரணம் ஒரு துக்கமான விஷயம்தானே, மரணம் ஒரு வேதனையை தரக்கூடியது, ஒரு வலியை தரக்கூடியது. இந்த மரணம் எப்பொழுது துஹ்ஃபாவாக மாறும்? இதுலேயும் துஹ்ஃபாலையும் ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்களேன். அன்பளிப்புக்கு அரபியில் 2 வார்த்தை இருக்கிறது, ஹதியா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, துஹ்ஃபா என்ற வார்த்தை இருக்கிறது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம். ரெண்டுமே அன்பளிப்பு தான், ஆனால் ஹதியாங்கிற அன்பளிப்புக்கும் துஹ்ஃபா என்ற அன்பளிப்புக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஹதியா எதை வேணால் ஹதியான்னு சொல்லலாம், ஒரு 10 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்து அதை கூட ஹதியான்னு சொல்லலாம். ஆனால் துஹ்ஃபான்னு சொன்னால் விலை உயர்ந்த மதிக்கத்தக்க ஒரு பொருளை கொடுத்தா தான் துஹ்ஃபான்னு சொல்ல முடியும். ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு, ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு வாட்சை வாங்கி கொடுத்தா அதை துஹ்ஃபான்னு சொல்லலாம். ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து அதை துஹ்ஃபான்னு சொல்ல முடியாது, அது ஹதியான்னு சொல்லலாம். ஹதியா என்பது எந்த பொருளை வேண்டுமானாலும், விலை மதிப்பு அல்லாத பொருளையும் ஹதியா என்று வார்த்தையில் சொல்ல முடியும். துஹ்ஃபா என்றால் அந்த அன்பளிப்பு விலை உயர்ந்த பொருளாக இருந்தால் மட்டும்தான் துஹ்ஃபா என்று சொல்ல முடியும். 2வது விளக்கம் சொல்கிறார்கள் துஹ்ஃபாவிற்கு. ஹதியாங்கிறது நம்ம போகணுன்றது இல்லை, நம்ம இங்கே இருந்துகிட்டே கொடுக்கலாம். நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய நண்பர் வெளியூரில் இருக்கிறாரு, நான் இங்கேருந்து ஒரு ஆள் மூலமாக அன்பளிப்பு அனுப்புகிறேன். ஒருத்தர் போகிறார் நண்பர், அவர் கூட கொடுத்து, அவர் கத்தாரா நீங்கள் பார்ப்பீங்களா, அவரை கொடுத்துருங்கன்னு சொல்கிறேன். நாகப்பண்ண போகிறீங்களே, அங்கே என்னுடைய அன்பளிப்பாக கொடுத்துருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? இது மாதிரி நான் இங்கே இருந்துக்கிட்டே கல்யாணத்துக்கு போகாமல் மொய் செய்கிறோம் இல்லையா? கல்யாணத்துக்கு நம்ம போக முடியல, போகிறவங்கள்ட்ட கவரை கொடுத்து, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, நான் ஃபோனில் பேசிட்டேன், இந்த கவரை என் பேரில் எழுதிருங்கன்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? இதுக்கு ஹதியான்னு சொல்லலாம். துஹ்ஃபான்னு சொன்னால் நான் போய் கொடுக்கணும். துஹ்ஃபா என்றால் விலை உயர்ந்த அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பை மீடியேட்டர் வச்சு கொடுக்கறது இல்லை, நானே நேரடியாக போய் கொடுக்கணும். அல்லாஹு தாலாவுடைய தூதர் சொல்கிறார்கள், மரணத்தை ஒரு மோமினுடைய துஹ்ஃபா அன்பளிப்பு என்கிறார்கள். மரணம் எப்படி அன்பளிப்பாக முடியும்?
நான் என்னுடைய மரணத்தை அல்லாஹ்விற்கு எப்படி அன்பளிப்பாக கொடுக்க முடியும்? ரசூலுல்லாஹ் பேசுறாங்க, ஒரு மோமீன் மரணத்திற்கு பிறகு பிரம்மாண்டமான கண்ணியமான சிறப்பான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கையை அவன் அடைய வேண்டும் என்றால் மரணித்தால் மட்டும்தான் முடியும். ஒருத்தர் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வைத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. அவர் சிறந்த அடியான், அவர் நபிமார்களோடு இருப்பார், சித்திகீன்களோடு இருப்பார், ஷஹதாக்களோடு இருப்பார், சாலிஹீன்களோடு இருப்பார், உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வைத்திருப்பான் என்றால் அதை அடைய வேண்டும் என்றால் அவர் கொடுக்கின்ற விலை மரணம். அதனால மரணத்தை இது அன்பளிப்பு என்பதனால தற்கொலை செய்து கொள்ள முடியாது. இயற்கையாகவே அல்லாஹ் தஆலா எனக்கு மரணத்தை வழங்குவான். அந்த மரணத்தை நான் அல்லாஹ்விற்கு அன்பளிப்பாக கொடுத்தால்தான் நான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். அப்பொழுது சந்தித்த பிறகுதான் அல்லாஹ் எனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த மாட மாளிகைகளை, அந்த சுகங்களை, அந்த சந்தோஷங்களை நான் அனுபவிக்க முடியும். அதனால மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இது அல்லாஹ்வுக்கு நீ வழங்குகின்ற அன்பளிப்பு. என்னுடைய சகோதரன் மரணித்து விட்டார், அவன் மரணிக்கல, என் ரப்புக்கு அவன் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறான். என்னோடு 40 ஆண்டு காலங்கள் வாழ்ந்து என்னுடைய மனைவி மரணித்து விட்டால், அவர் மரணிக்கல, அவர் சொர்க்கத்திற்கு போகிறதுக்காக வேண்டி ரப்பிடத்தில் ஒரு அன்பளிப்பு கொண்டு போயிருக்கா. ரப்புக்கு என்ன அன்பளிப்பு கொண்டு போக முடியும்? தன்னுடைய மரணத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறாள். என் மகன், என் பையன் வஃபாத் ஆகிட்டான், என்ன பண்ணுறது? அவன் மரணிக்கலைங்க. அல்லாஹு தாலாவிடத்தில் அல்லாஹ் வழங்கிய அந்த கண்ணியங்களை, அந்த சுகங்களை, அந்த சொர்க்கத்துடைய சோலைகளை அனுபவிப்பதற்காக அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறான். அல்லாஹ்வை சந்திப்பதற்காக அவன் கொடுத்த விலை, அவன் கொடுத்த அன்பளிப்பு மரணம். மரணத்தை இப்படித்தான் பார்க்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்கள், மரணம் என்பது கசப்பான ஒன்று அல்ல. மரணத்தை பற்றி ரொம்ப பீதியாக வேண்டும் என்று அல்ல. இது இஸ்லாத்துடைய அடிப்படையை மரணத்தை பார்த்து பீதியானதாக வரலாறு இல்லை. நம்மளோடு இருந்தவர் இப்போ இல்லையே அப்படின்னு ஒரு கவலைப்படலாம், அதில் மாற்றம் இல்லை. என் கூட 30 வருஷம் 35 வருஷம் வாழ்ந்து என்னுடைய மனைவி வஃபாத் ஆகிட்டா, நான் பெற்ற பிள்ளை நான் இருக்கும் பொழுதே வஃபாத் ஆகிட்டா, ஒரு வலி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும், அதில் மாற்றம் இல்லை. அது நிரந்தரமான வேதனையா? அவர் நிச்சயமாக நிரந்தரமான வேதனை அல்ல. இப்போ வரைக்கும் இல்லை, என் கூட இல்லை. இன்ஷா அல்லாஹ் இவன் என்னோட சொர்க்கத்தில் இருப்பான். இன்ஷா அல்லாஹ் என் மகன் என் கூட சொர்க்கத்தில் இருப்பான். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சகோதரி என்னோட சொர்க்கத்தில் இருப்பாள். இன்ஷா அல்லாஹ் என்னை பெற்ற தாய், என்னுடைய மனைவி, நான் பெற்ற பிள்ளைகள் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். அந்த இடத்திற்கு நகரணும். ஒரு மூமின் நகருவான், மூமின் அல்லாதவர்கள் நகர மாட்டார்கள். நம்ம அதை நகர பழகிக்கொள்ளணும். யார் மரணித்தாலும் இந்த உலகம் நிரந்தரம் இல்லையே. ஒருத்தர் 30 வயசில் வஃபாத் ஆகிட்டாரு. நம்மளுடைய மகனே எடுத்துக்கொள்ள, என் பையன் 30 வயசில் வஃபாத் ஆகிட்டான், எனக்கு 65 வயசு ஆகிடுச்சு, நான் நல்லா இருக்கிறேன். என் 30 வயசு பையன் வஃபாத் ஆகிட்டான், சரி அவன் உயிரோடு இருக்கிறான், இந்த ஒரு 3000 வருஷம் வாழுவானா? 3000 வருஷம் வாழ வேண்டியவனா 30 வயசில் வஃபாத் ஆகிட்டான்? இல்லை, 60லேருந்து 70 எப்போ வேணுமானாலும் மரணம் மாறலாம். ஆனால் இந்த மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை நிரந்தரமானது. அந்த வாழ்க்கையில் சுகமாக இருப்பார். அந்த சுகத்திற்காக இங்கே உலகத்தில் நம்ம நகர வேண்டும், நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இதை கூடுதலாக இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கணும். திடீர் மரணங்கள் ஒன்று இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்முடைய பார்வை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் திடீர் மரணம் ஒரு வேதனைன்னு சொல்லலாமா? ஒருத்தர் இருந்தார், நல்லா இருந்தாருங்க, டீ குடிச்சு வந்து படுத்தார், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே பல்ஸ் குறைஞ்சிருச்சு, ஆட்டோலேருந்து இறக்கவே இல்லை, டாக்டர் நர்ஸ் வந்து பார்த்தாங்க, இல்லைங்க முடிஞ்சிருச்சுன்னாங்க, கொண்டு போன்ட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் தான் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம சொல்கிறோம் இல்லையா, நல்லா சாப்பிட்டு படுத்தாருங்க, நல்லா தூங்கினார், காலைல எந்திரிக்கலை. இப்படி திடீர்னு சில மரணங்கள் நம்ம காதில் வாங்குகிறோம். நிறையா சமீபத்தில் கூட நான் கடந்த வாரம் ஜும்மாவில் கூட பேசினேன். ஹஜ்ஜு சம்பந்தமாக பேசும்பொழுது நம்முடைய சகோதரர் தாஜுதீன் கடந்த வருஷம் ஹஜ்ஜை பற்றி பேசும்போது துவா செய்யுங்க, ஹஜ்ஜுக்கு போகலான்னு அவர் சொல்லும் போதே கூடுதலாக சொன்னேன். எப்போ மரணம் வரும்னு தெரியல, நம்ம ஹஜ்ஜு முடிச்சிடலான்னு சொன்னார். ஹஜ்ஜை முடித்தார், அடுத்த வருஷம் நம்மளோட இல்லை. அருமையான சகோதரன், அல்லாஹ் தஆலாவுடைய கபருடைய வாழ்க்கை விசாலமானதாக வெளிச்சமானதாக ஆக்குவானாக. திடீர்னு சில மரணங்களை நம்ம செவியிருக்கிறோம் இல்லையா, இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஒரு தெளிவான ஒரு பார்வையை கொடுக்கிறார்கள். நல்ல விலையும் கொள்ளுங்க, நாமெல்லாம் எல்லாத்தையும் முடிவு செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும், அதுக்கு தான் நாம் இருக்கிறோம். நாமெல்லாம் கருத்தை சொல்லிட்டு கூடாது. நம்மளாம் இன்றைக்கி பல கருத்தை சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருடைய மரணத்திற்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு இருக்கோம். அவர் அப்படி பண்ணார், அதனால் அவருக்கு மரணம் வந்துருச்சு. அவர் வியாபாரம் சரியில்லை, அதனால் மரணம் வந்துருச்சு. சகோதரர்களை ரொம்ப மோசமாக நடத்தினார், அதனால் நம்மளாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. திடீர் மரணங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தனி தலைப்பாக பார்க்கலாம், ஆனால் ஒரு புரிதலுக்காக வேண்டி மரணத்தை பற்றி பார்ப்பதனால அதையும் ஒரு செய்தியை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி கடந்து போகவேன். அஹமது ஷெரீஃபில் 25,042வது செய்தி.
ஆயிஷாமா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நமக்கு இருந்த அதே சந்தேகம் தான் ஆயிஷாமாவுக்கு இருந்திருக்கு. அவங்க சொல்கிறாங்க, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் மௌத்தில் ஃபுஜாத்தி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல திடீர் மரணத்தை பற்றி கேட்டேன். ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னு சொன்னால், இந்த திடீர் மரணம் நல்லதா கெட்டதா, இது அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையா அல்லது அல்லாஹு தஆலாவுடைய அருளா என்ற அர்த்தத்தில் நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ராஹத்துல் லில் முஃமினி, திடீர் மரணம் என்பது முஃமினுக்கு ராஹத் என்கிறார்கள். ராஹத்ன ஒரு சுகம்னு சொன்னாங்க, சந்தோஷம்னு சொன்னாங்க. படுத்த படுக்கையாக இருந்து இல்லையா, நம்முடைய பல நாட்களாக பல மாதங்களாக படுத்த படுக்கையில் இருக்கார், இவருடைய மலமையும் ஜலமையும் குடும்பத்தினர்கள் அள்ளுகின்ற அளவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடிகள் சூழல் தள்ளப்பட்டு எப்படா இந்த மௌத்து வரும், இவ்வளவு நரக வாழ்க்கையாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான நிலைக்கு போகாமல் திடீர்னு நல்லா இருந்தார் இல்லையா, நல்லா இருந்தார், போனார், படுத்தார், முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்தார், சாப்பிட்டு படுத்தார், முடிஞ்சிருச்சு அப்படின்னு திடீர் மரணம் இருக்கிறது இல்லையா, இந்த மரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க முஃமினுக்கு ராஹத் என்கிறார்கள். அதே நேரத்தில் வாஹதத்து அசிஃபின் அல் ஃபாஜிரி, பாவிகளுக்கு அல்லாஹுடைய தண்டனை என்றார்கள். ஒரே மரணம்தான் முஃமின்களுக்கு ராஹத் என்பதாகவும் பாவிகளுக்கு தண்டனை என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் முஃமின்களாகிய நாம் அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது திடீர் மரணம் நமக்கு நல்லதா கெட்டதா என்பதை எது தீர்மானிக்கிறது? நம்முடைய மரணத்திற்கு முன்பு உண்டான அந்த வாழ்க்கை தான் தீர்மானிக்கிறது. மரணத்திற்கு முன்பாக ஒழுக்கமான நல்ல சாலிஹான அல்லாஹ் அனுமதித்த காரியங்களை நம்ம செயல்படுத்தி கொண்டிருந்தோம் என்றால் மரணத்துடைய திடீர் மரணங்களாக இருந்தாலும் சரி, எந்த மரணமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு அல்லாஹு தஆலா சந்தோஷமானதாக நிம்மதியானதாக ஏற்படுத்துவான். அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மரணம் என்பது முஃமினுடைய காணிக்கை என்பதாக. அதுக்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸில் பார்க்கலாம், ஒரு முஃமின் மரணிக்கும் பொழுது, அது முஃமினாக இருந்தாலும் சரி காஃபிராக இருந்தாலும் சரி, அவர் மரணிக்கும் பொழுது அவருக்கு அவர் தங்குமிடம் காட்டப்படும். ரூஹு பிடுங்கிறதிலே அல்லாஹு தாலா இரண்டு விதமாக வைத்திருக்கிறான். சாலிஹானவர்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல இலகுவாக பிரிக்கிற மாதிரியான மலக்குமார்களையும், மோசமானவர்களுக்கு பாவிகளுக்கு மிக கடுமையான முறையில் ரூஹு பிடுங்கிற மாதிரியான அல்லாஹு தாலா அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். சூரத்து நாசியாத் என்ற சூறாவில் அல்லாஹு தாலா பேசுவான், ஒன் நாசியாத்தி கர்கா ஒன் நாஷிதாத்தி நஷ்டா வஸ்ஸாபிஹாத்தி சபகா. இதனுடைய சூறாவுடைய தர்ஜுமாவை எடுத்து பாருங்கள், 30வது ஜுஸ்ல 2வது சூறா. இலகுவாக பிடுங்க உயிரை எடுக்கக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக, மிக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக, மலக்குமார்களை இரண்டு விதமாக ரூஹு பிடுங்கப்படும். நல்லோர்களுடைய ரூஹு பிடுங்கப்படுகின்ற அமைப்பு வேற, தீயர்களுடைய ரூஹு பிடுங்கப்படக்கூடிய அமைப்பு வேற. அங்கேயே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தையும் காட்டுவான், நரகத்தையும் காட்டுவான். ரூஹு பிடுங்கும் பொழுது ஒரு மோமீன் நாம தங்குகின்ற அந்த சொர்க்கத்தை இவர் பார்ப்பார், ஒரு பாவி மரணிக்கும் பொழுது இவர் தங்குகின்ற அந்த நரகத்தை பார்ப்பார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்கள், அந்த அடிப்படையில் நம்முடைய மரணம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றாலும் சரி, மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்றாலும் சரி, நமக்கான வழிகாட்டுதல் மிக தெளிவாக இருக்கிறது. நம்முடைய மரணத்திற்கு முன்பு உண்டான வாழ்க்கை சரியானதாக இருக்க வேண்டும். அதே போல் மரணங்களை பொறுத்த வரைக்கும் இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது தான். எந்த விதமான பதட்டமோ ஆற்றாமையோ நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. எப்போ மரணம் வந்தாலும் அதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், என்னுடைய இரணமும் என்னுடைய மரணமும் என்னை துரத்தி கொண்டு இருக்கிறது, என் முதுகு பின்னாடியே இருக்குது, நான் போகிற பக்கம்லாம் என் கூடவே வருது. எப்போ வேண்டுமானாலும் மரணம் வரலாம், யாருக்கு எந்த வயசில் வேண்டுமானாலும் மரணம் வரலாம். நான் 70 வயசு வரைக்கும் இருக்கேன், என் தம்பி 30 வயசில் வஃபாத் ஆகிட்டானே அப்படின்னு அல்லாஹ்வையோ அந்த கலாக்கதிரையோ குறைப்பட்டு கொள்வதற்கான அனுமதி நமக்கு கிடையாது. யாருக்கு எப்போ ரூஹு பிரிய வேண்டும், எங்கே ரூஹு பிரிய வேண்டும் என்பதாக அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அந்த இடத்துல வரும். என்னை மரணம் சம்பவிக்கின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் நான் சந்தோஷமாக அதை எதிர்கொள்வேன் என்ற மனநிலை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். மிக தெளிவாக சொல்கிறேன். இது ரொம்ப மரணத்திலே ரொம்ப முக்கியமான செய்தி. எப்போ மரணம் வந்தாலும் சரி, நான் ஜும்மாவில் இருக்கிறேன், அசருக்கு இருப்பேனான்னு தெரியாது, அசருக்கு மரணம் என்னை சம்பவித்தாலும் மலக்குல் மௌத் என்னிடத்தில் வந்தாலும் சந்தோஷமாக நான் அவரோடு செல்ல வேண்டும். இந்த மனநிலைக்கு ஒரு மூமின் நகர்ந்து விட வேண்டும். அது எப்படிங்க, 30 வயசு தான் ஆகுது, இப்போவே எப்படி மரணிக்கலாம்? இந்த கேள்விக்கு இங்கே இடமே கிடையாது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. எனக்கு இன்னும் வயசு வரலையே, எனக்கு இன்னும் நாள் இருக்கு, ஒரு 60 வயசுல 65 வயசுல 80 வயசுல நான் மரணிக்கலாமே, நான் எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு அப்படி மரணிக்கலாமே, என் பக்கத்து வீட்டுக்காரர் 100 வயசு தாண்டி இருக்கிறாரு, என் கூட பிறந்தவன் 80 வயசு தாண்டி இருக்கிறானே அப்படின்ற வியாக்கியானம் இங்கே தேவையும் இல்லை, அவசியம் இல்லை.
யாரும் எல்லாம் போன ஜும்மாவில் கூட பேசினேன், யாரும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாண்டு ஷீட்டில் எழுதிட்டு வரல 80 வயசுக்கு முன்னாடி பிறகுதான் எனக்கு மரணிக்கணும், மரணத்தை கொடுக்கணும், நீ தெரியாமல் எனக்கு 30 வயசில் கொடுத்துட்ட, 35 வயசில் கொடுத்துட்ட, என்னுடைய 45 வயசு எனக்கு உன்னால் அநியாயமாக போயிடுச்சு, என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்ப அல்லாஹ்வுக்கு கேட்க முடியுமா? அப்படி ஒரு அமைப்பு கிடையாது. நமக்கு தெரியலை எனக்கு எப்போ வயசு, எனக்கு எப்போ மரணம் வரும் என்பதை எனக்கு தெரியலை. அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கலாம். நீண்ட ஆயுளை கொடியா அல்லாஹ், அந்த ஆயுளில் நிறைய காசு பணங்கள் சம்பாதிக்கணும், பேரு புகழை சம்பாதிக்கணும் நோக்கம் இல்லை. உன்னை அதிகமாக இபாதத் செய்யணும், உனக்கு அதிகமாக திக்ர் செய்யணும், உன்னை அதிகமாக சஜிதா செய்யணும், அதை தான் கேட்கணுமே தவிர நீண்ட ஆயுளை கேட்பது தவறில்லை. ஆனால் எப்போ மரணம் வந்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு, அந்த மனோபக்குவம் ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மரணத்தின் போதும் ஒரு சில வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். சூரத்துல் பக்ராவுடைய 156வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், அல்லதீன இதா அஸாபத்துஹு முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவருக்கு ஒரு மோமினுக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வந்து விட்டால், அது எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் நஷ்டம் ஆயிடுச்சு, இல்லை ஒரு முள்ளு குத்திடுச்சு, எந்த நஷ்டமாக இருந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். மரணம் என்பது நமக்கு அந்நியமானது அல்ல. மரணம் என்பது அல்ல, விளங்கிக் கொள்ளுங்கள், மரணம் என்பது நமக்கு அந்நியமானதல்ல. நம்ம தூங்க போகும்போது கூட நம்ம ஓதுற துவா நமக்கு தெரியும். தூங்கும்போது என்ன ஓதுவோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, தெளிவான வார்த்தை, யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தூக்கமும் மரணத்துடைய ஒரு பகுதி. யா அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன், உன்னுடைய பெயரை கொண்டு நான் நாளை எழுவேனா இல்லையா என்பது என் கையில் இல்லை, உன்னுடைய பெயரை கொண்டு நான் மரணிக்கிறேன். அமூத்து, நான் மரணிக்கிறேன். வாஹியா, நாளை மறுமையில் நான் எழுவேன், நாளைக்கு நான் எந்திரிப்பேன். எந்திரிச்ச பேர் ஓதுற துவா தெரியும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா. இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன? நிறைய துவா ஓதுறோம், பொருளை தெரியலை. பொருளை தெரிஞ்சுக்கணுன்ற அறிவு சிந்தனையே நமக்கு வரதில்லை, அந்த ஆர்வமும் நமக்கு வரதில்லை. ஒரு துவா ஓதுறோமே, பாத்ரூம் போகும்போது ஒரு துவா ஓதுறோமே, இந்த துவாவுடைய பொருள் என்ன? வெளியில் வரும்போது ஒரு துவா ஓதுறோமே, இந்த துவாவுடைய பொருள் என்ன? எந்த துவாவுடைய பொருளை நமக்கு புரிந்து கொள்வதில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹில்லதி, அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். என்ன பண்ண அந்த அல்லாஹ்? அஹ்யானா பஅதமா அமாத்தனா, என்னை அவன்தான் மரணிக்க செய்தான், அந்த மரணத்திற்கு பிறகு அவன்தான் என்னை எழுப்பினான். நான் தூங்குறேன், நாளைக்கு எந்திரிக்கிறது என் கையில் இல்லை, அல்லாஹ் முடிவு செஞ்சால் நான் எந்திரிப்பேன். நான் எந்திரிக்கிறோம் என்பது அல்லாஹ்வுடைய முடிவாக இருந்தால் எந்திரிப்பேன், இல்லாட்டி இல்லை. அவன் தான் என்னை மரணிக்க செய்தான், அவன் தான் என்னை எழுப்பி உயிர் கொடுத்தான், அவனுக்கே எல்லா புகழும் என்பதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு ஓதுறதுவா. நம்ம இன்னும் மரணிக்கலை, ஜஸ்ட் தூங்குறோம். அங்கே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை, மரணம் என்பது நமக்கு அந்நியமானதல்ல, மரணம் என்பது நமக்கு ரொம்ப ஆகாத ஒன்று அல்ல. மரணத்தை ரொம்ப பயங்கரமானதாக, ஒரு கசப்பானதாக புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. மரணம் என்பது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சகோதரரை போல தான் மரணமும் அல்லாஹ் எனக்கு வழங்குகின்ற ஒரு சம்பவம். எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். பசிக்குது, சாப்பிட்றோம், தாகம் வருது, குடிக்கிறோம், மரணம் வரும்பொழுது போக போகிறோம். பசியை குறைப்பட்டுக்கிறது இல்லையே, தாகத்தை குறைப்பட்டுக்கிறது இல்லையே, புள்ள பிறந்த குறைப்பட்டுக்கிறது இல்லையே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மரணத்தின் போது நம்முடைய செயல்பாடு, நம்முடைய சிந்தனை என்ன, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லீம் ஷெரீஃபில் 918வது செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வந்து விட்டால், அது மரணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி துவாவை ஓதுனா அதை விட சிறந்தது அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ் மாஜுர்னி ஃபீ முசீபத்தி, யா அல்லாஹ் இந்த சிரமத்தில் எனக்கு கூலி வழங்குவாயாக. வா அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒரு பகரத்தை எனக்கு வழங்குவாயாக. ரெண்டே வார்த்தை தான். அல்லாஹ் மாஜுர்னி ஃபீ முசீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு இந்த வந்திருக்கின்ற இந்த முசீபத்தில், இந்த நெருக்கடியில் எனக்கு கூலியை வழங்கு. வா அஹ்லிஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒரு பகரத்தை வழங்கு என்பது இந்த வார்த்தை. இந்த யார் இதை ஓதினார்களோ, இல்லா அஹ்லஃபுல்லாஹு ஹைரம் மின்ஹா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த துவாயை யார் ஓதினார்களோ அவர்களுக்கு அதை விட சிறந்த கூலி அல்லாஹ் வழங்குவான், பகரத்தை வழங்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஏதாவது பொருள் காணா போனால் இந்த துவா ஓதி சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு குண்டூசி காணா போனாலும் இந்த துவா ஓதுங்க, அல்லாஹ் உங்களுக்கு திரும்ப உங்கள் கைக்கு வர வைப்பான். ஹைர். உம்மு சலமான் என்ற ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னால் மனைவி. இவங்களுடைய கணவர் அபு சலமா. மதீனாவில் இவர்களை போகிற ஒரு கப்பல் கிடையாது உலகத்திலே. அதாவது மதீனாவிலேயே ஆக சிறந்த ஜோடின்னு சொன்னால் மதீனா புழுக்க இவர் தான் கை காட்டும். அபு சலமா உம்மு சலமாவை தான் காட்டும். அவர்களை மாதிரி ஒரு அந்நூன்யமான ஒரு கணவன் மனைவி கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்து இன்னொருத்தருக்கு தானாக வந்துருமா. கிதாபில் எழுதுகிறாங்க, அபு சலமாவுக்கு காய்ச்சல் வந்தால் பொதுவாக நமக்கு வந்து நம்முடைய மனைவிக்கு வராது, மனைவிக்கு வந்து நமக்கு வராது. ஆனால் இயல்பாகவே இவருக்கு காய்ச்சல் வந்து அவருக்கும் காய்ச்சல் வரும்.
இவர்களுக்கு தலைவலி வந்து அவர்களுக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா ஒரு இணைப்பை ஏற்படுத்தி இருந்தான். திடீர்னு அபூ சலமா வஃபாத் ஆகிட்டாங்க. எனக்கு இந்த துவா ஞாபகம் இருந்துச்சு, நான் இந்த துவா ஓதினேன். ஆனாலும் லனன்து உம்மு சலமா சொல்கிறாங்க, ஐயுல் முஸ்லிமீன ஹைரு மின் அபி சலமா, அபூ சலமாவோட சிறந்த கணவர் எனக்கு என்ன பகரம் எனக்கு கிடைச்ச போது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் எந்த இழப்பு ஏற்பட்டாலும் இந்த துவா ஓத சொல்கிறாங்க. இந்த துவாவுடைய பொருள் என்ன? யா அல்லாஹ் இதை விட சிறந்தது கொடுன்றதான் துவா. எனக்கு அபூ சலமாவை விட உலகத்தில் சிறந்த ஆண் யார் இருக்க முடியும்? அபூ சலமாவை விட உலகத்தில் சிறந்த மூமின் யார் இருக்க முடியும்? எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஓதுனேன். அந்த துவாவுடைய பரக்கத் பின்னால் சொல்கிறாங்க, உம்மு சலமா சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாவை எனக்கு கணவனாக ஆக்கினான். அவங்க யோசித்து பார்க்கல. இந்த துவா ஓதுனா அபூ சலமாவோட சிறந்த கணவர் ஒரு ஆண் எனக்கு கணவராக வருவான்னு எதிர்பார்க்கல. ஆனால் அல்லாஹு தாலா அவருக்கு கணவனாக கொடுத்தது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ் செய்தி அனுப்புகிறாங்க, உம்மை திருமணம் முடிக்க ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க, என்ன சொல்கிறீங்க? அவங்க ஓகே சொல்கிறாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக மாறுறாங்க. உம்மு சலமா சொல்கிறாங்க, இந்த துவாவின் மூலமாக உலகத்திலேயே சிறந்த பகரத்தை என்னை விட வேறு யாரும் அடைந்திருக்க முடியாது. காரணம், இந்த ஒரு துவாவின் மூலமாக நான் ரசூலுல்லாவை பெற்றுக்கொண்டேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். கனிமான சகோதர பெருமக்களே, அப்போது பேனிக் ஆகிறதுக்கோ பதட்டப்படுறதுக்கோ மரணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. மரணத்தை ஒரு நார்மலைஸ் பண்ணணும், ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. நேற்று எதிர் வீட்டில் நடந்திருக்கு, பக்கத்து வீட்டில் நடந்திருக்கு, இன்றைக்கு நாளைக்கு என் வீட்டில் நடக்கலாம், அவ்வளவுதான். ஒரு இயல்பாக கடக்க வேண்டிய முக்கியமான ஒரு சிந்தனை மரணத்தின் மூலமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இறுதியாக மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது மரணத்தின் மூலமாக படிப்பினை பெற வேண்டும் இல்லையா? மரணத்தை ரசூலுல்லாஹ் அதிகமாக ஞாபகப்படுத்த சொல்கிறாங்க. அக்ஸிருல் மௌத்த, மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறிக்கொண்டே இருங்கள். காரணம், மரணத்தை அதிகமாக நினைவு கூறினீங்கன்னா பாவங்கள் குறையும், உங்களோட ஈமான் பிரமிப்பா சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி இந்த வேதனையான விஷயம் நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நானும் அதில் சிக்கியிருக்கிறேன். கபரஸ்தானில் கூட மரணத்தை பற்றி சிந்தனை நமக்கு கிடையாது. பொதுவாக நம்ம எல்லா இடத்துலையும் மரணத்தை பற்றி பேசுகிறோம். நீ மரணத்தை பற்றி பேசுகிறது யாரும் விரும்புறதில்லை, மௌத்தை பற்றி பேசுகிறது யாரும் விரும்புறதில்லை. ரசூலுல்லாஹ் பேசுன்னு சொல்கிறாங்க. சார் கபரஸ்தானுக்கு போகிறோமே, அங்கேயாவது மரணத்தை பற்றி பேசுகிறோமா? அங்கேயும் துன்யாதான், அங்கேயும் அடக்கம் பண்ணுற வரைக்கும் யோசித்து பாருங்களேன். ஹதீஸில் வருது, நீ ஜனாசாவில் கலந்து கொண்ட ஒரு கீராத் நன்மை, அடக்க வரைக்கும் கலந்து கொண்ட 2 கிராத் நன்மை. ரசூலுல்லாஹ் இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க? எனக்கு என்ன தேவை இருக்குது? ஒரு 4 பேர் போய் அடக்கம் பண்ணிடலாம்ல. என்னுடைய ஒரு மஹல்லால ஒருத்தர் வஃபாத் ஆகிட்டாரு, ஒரு 4 பேர் போய் அடக்கம் பண்ணிடலாம், ஒரு 20 பேர் போய் அடக்கம் பண்ணலாம். எதுக்குங்க 200 பேர் போகணும்? எதுக்கு 200 பேர் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளணும்? 2000 பேர் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளணும். இந்த 2000 பேருக்கு என்ன யூஸ்? இந்த 200 பேருக்கு என்ன யூஸ்? அருமையான சகோதர பெருமக்களே, இந்த மரணம் எனக்கும் நிகழலாம். இந்த மரணம், இந்த குழி எனக்கும் ஒரு நாள் வழங்கப்படும். ரசூலுல்லாஹ் கபரஸ்தானுக்கு போனாங்க, குழி வெட்டப்படுது, பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க, சொல்லி காட்டாங்க, லிமிஸ்லி ஹாதா, இங்கே தான் நம்ம வரணும், இதற்காக நீங்கள் உழையுங்கள் என்றார்கள், இதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார்கள். நம்முடைய வாழ்க்கை இந்த குழிக்காக இருக்கணும், இந்த குழிக்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். மரணம் என்பது ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. ஒரு கவிஞர் இப்போ அழகாக எழுதினார், ஒருத்தர் ஜனாஸ் வஃபாத் ஆகிட்டான்னு சொன்னால் துன்யாவே பேசும், அவர் என்னங்க விட்டுட்டு போனார்னு பேசும். அப்படி அவர் என்னங்க விட்டுட்டு போனார், பிள்ளைகளுக்காக, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கான்னு பேசும். ஆனால் மௌத்துக்கு பிறகு முன்கரணைக்கு நம்ம இடத்துல கேட்குற கேள்வி, நீ என்னப்பா கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க. துனியா கேட்கறது இவர் என்ன விட்டுட்டு போனாருண்டு. மரணத்திற்கு பிறகு மலக்குமார்கள் நம்ம இடத்துல கேட்பாங்க, நீ என்ன கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க. அந்த கொண்டு வந்ததுக்கான சரக்கு என் இடத்துல என்ன இருக்குது? விட்டுட்டு போகிறதுக்கு நிறைய யோசிக்கிறோம். என் முன்னாடி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, யார் வாசலையும் நிற்கக்கூடாது இல்லையா? நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது, விட்டுட்டு போகிறதுக்காண்டி நிறைய உழைக்கிறோமே. சரிப்பா, இது இருக்கட்டும்ப்பா, நீ போகும்போது கொண்டு போகணுமே, அங்கே என்ன கொண்டு வந்திருக்கிற? அங்கே நீ என்ன கொண்டு வந்தன்னு கேட்கும்பொழுது உன்னுடைய பதில் என்ன? அருமையான சகோதர பெருமக்களே, இதுதான் மரணத்தின் மூலமாக நமக்கான மிக முக்கியமான படிப்பினை. மரணம் என்பது எல்லோருக்கும் ஒரு நாள் நிகழும். அந்த மரணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால், மரணத்திற்கு முன்பு உண்டான என்னுடைய வாழ்க்கை செழிப்பாக அமைத்து கொண்டால் மரணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அங்கே மோசமாக நடந்துக்கிட்டோம், நம்முடைய செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். மரணமும் பயங்கரமானதாக மாறிவிடும். மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை அதை விட மிக பயங்கரமானதாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து சாலிஹீன்களாகவே வாழ்ந்து, சாலிஹீன்களாகவே முஃமின்களாகவே மரணித்து, முஃமின்களாகவே நாளை மறுமையில் எழுப்பப்படக்கூடிய அந்த நல்ல நசீபை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.